ஆட்சி அமைப்பதில் காலதாமதம் ஆகுது. ஏற்கனவே இவர்கள் ஒரு 6 மாதம் தமிழக வெற்றிக் கழகம் அஞ்சல் இடையூறு செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் கூட நேற்று முதல் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டதே சொல்லலாம். ஏன்னா அதிமுக அவர்கள் என்ன அவங்க அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவோட பெற்றுட்டு ஆதரவு கடிதம் பெற்றுட்டு இபிஎஸ் இன்னைக்கு விட ஆளுநர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன மறைமுகமா, அதாவது வெளியிருந்து ஆதரவு தெரிவிப்பதாக டிஎம்கே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற சொன்ன மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல இப்பொழுது மிக முக்கியமா பார்க்கணும். நேற்றே பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடம் அவசரப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எதா இருந்தாலுமே பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு அவருக்கு ஒரு காலதாமம் செய்வதற்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக தான் பார்க்கப்படுது. என்ன கேட்டீங்கன்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குறிப்பா இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போனோம். வெளியிருந்து ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவு வெளியிருந்து கொடுத்தாலும் கூட அப்ப எப்படி எந்த மாதிரி நம்ம கையாளும். குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்கிற தகவல் ஒரு முகம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழல் 108 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா அப்பொழுது ஆட்சியில் எப்படி அமைக்கும், அங்க சிச்சுவேஷன் வரும். ஒருவேளை மீண்டும் 6 மாதத்துக்கு ஒரு ஆளுநருடைய ஆட்சி வந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை அது. அந்த காலத்துல திடீர்னு இவர்கள் இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்க ஒரு 108 பேர் விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும், எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இதுவரைக்கும் அதிக அளவு ஒட்டுமொத்தமாகவே அதிக பேர் ரிசைன் பண்ணது கிடையாது. அப்ப இது மாதிரி பார்க்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னவா இருக்கும். அவங்க மற்றவங்க 1-2 நாள் இடைத்தேர்தல் வைப்பாங்க, மீண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது அதுவும் ஒரே சில வரும், ஒட்டுமொத்தமா கழிச்சிட்டு மீண்டும் தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த மாதிரியான அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அவர்கள் ராஜினாமா செய்தால், அனைவருமே ராஜினாமா செய்தால் எந்த மாதிரி நிலைமை வரும், அப்பொழுது எந்த மாதிரி நிலைமை எடுக்கணும். அதே போல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி இதுல பாத்தீங்கன்னா முதல்ல அறிவு பெரும்பான்மையினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை திமுக தான் அழைப்பாங்க. இவங்க என்னெல்லாம் முதல்ல அது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலுமே அதிமுக கலைக்கும் போது அதிமுக வெளியிருந்தாலும் நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனை சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் கூட வேற இடைத்தேர்தல் வரும் பொழுது, அதாவது அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அவர்கள் பதவி விலகினால்தான் பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது அதற்காகத்தான் அந்த ஒரு ஆலோசனையை பார்க்கப்படும். ஏன்னா முக்கியமா சட்ட சிக்கல் நிறைய இருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனைக்காகத்தான் அதுக்குண்டான சட்ட வல்லுநரோட ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.